என் பேர் மனோ. நான் வந்து போன வருஷம் குரூப் 2ல பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ணி இப்போ என்னோட மெயின்ஸ் மார்க் வந்து 149.5. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா இருக்கேன். ஸோ நான் அது வந்து ஒரு 3 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் சொல்றத. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன். செகண்ட் செக்மெண்ட்டு பெட்டராக என்ன பண்ணியிருக்கலாம், நான் ஆன்சர் பேப்பர் டவுன்லோட் பண்ணி எங்கெங்க மிஸ்டேக்னு பார்த்தேன். ஸோ அந்த ஒரு அனலைசிஸ். தேர்ட் செக்மெண்ட் வந்து இப்போ என் ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக ஒரு சின்ன இது. லாஸ்ட் செக்மெண்ட் வந்து டவுட்டு, உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸ் இல்லை ஏன் ஆன்சர் பேப்பர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கார்த்திக் சார் இருக்கு, வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் என்ன பண்ணேன்னு சொல்லிடுறேன். நான் ஒன்ஸ் மெயின்ஸ் கிளியரா ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆக போகுது, எனக்கு கட் ஆஃப் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோடனே நான் ஒரு அகாடமியில், ஒரு பெரிய அகாடமியில் நான் டெஸ்ட் சீரிஸ் போட்டிருந்தேன். நான் எல்லாமே ஃப்ராங்காகவே சொல்லிடுறேன். நான் வந்து மிச்ச ஆஸ்பிரன்ஸ் மாதிரி நான் அதை படித்தேன் இதை படித்தேன்லாம் சொல்ல, என்ன நடந்துச்சோ அதை சொல்லிடுறேன். ஸோ ஒரு பெரிய அகாடமியில் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தேன். எனக்கு ப்ரீவியஸாக யூபிஎஸ்சி நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. யூபிஎஸ்சி ஆன்சர் ரைட்டிங்கும் எனக்கு இருந்துச்சு, ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லும் என்கிட்ட இருந்துச்சு. நான் டெஸ்ட் சீரிஸ் போட்டுட்டு ஒரு 2 டெஸ்ட் அந்த அகாடமியில் எழுதினேன். எனக்கு வந்து ப்ராப்பரான ரிவ்யூவோ ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோ கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த அகாடமியில் டெஸ்ட் எழுதுறதை நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, கார்த்திக் சார் தான் எனக்கு ஃபுல்லாகவே கைட் பண்ணாரு. கார்த்திக் சார், அப்புறம் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க தான் எனக்கு டிஎன்பிசி பற்றி எப்படி ஆன்சர் எழுதணும், என்ன ஸ்கீமில் பண்ணணும், எல்லாமே இவங்க தான் எனக்கு கைட் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணேன்னா, ஃபேக்ட்ஸ் எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐ மேட் மை ஃபேக்ட்ஸ் வெரி ஸ்ட்ராங்கர். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் உங்களுக்கு எந்த கொஷின் கேட்டாலும் அந்த கொஷினை அனாலிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணி நீங்கள் கண்டென்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கொஷின் பேஸ்டான ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஸோ நான் வந்து எல்லா கொஷினுக்கும் எல்லா டாபிக்ஸ்க்கும் மெயின் சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருந்துச்சோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்க எல்லா ஃபேக்ட்ஸும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்டே எடுத்து வச்சுட்டேன். லாஸ்ட் ஒரு டூ டேஸ் வந்து வெறும் அந்த ஃபேக்ட்ஸை மட்டுமே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். நீங்க லாஸ்ட் ஒரு 1 டேல வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வெறும் ஃபேக்ட்ஸ் மட்டுமே பாருங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு கண்டென்ட் பிரைன்ல இருக்கும், ஃபேக்ட்ஸ் தான் உங்களுக்கு மண்டேல இருக்கவே இருக்காது, ஃபேக்ட்ஸ் தான் மறந்துடுவீங்க. அதனால லாஸ்ட் ஒரு 1 டே வந்து வெறும் ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல இருந்து ஒரு ஒரு நான் எழுதின அந்த மெயின்ஸ்க்கு வந்து ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல இருந்து என்னென்ன கிரைம்ஸ் நடந்திருக்கு அகைன்ஸ்ட் விமன், அகைன்ஸ்ட் சில்ட்ரன், அப்புறமேட்டுக்கு அதுல எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட், கிரைம் அகைன்ஸ்ட் விமன்ல எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட், கிரைம் அகைன்ஸ்ட் சைல்ட்ல எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட், அதுல தமிழ்நாடோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்தியாவில் யார் ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டோட ஸ்டேஜ் என்ன அப்படின்றது எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்க வந்து அது வெறும் ஒரே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு தான் அது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. நீங்க அதுல இருந்து மல்டிபிள் திங்ஸ் டெரைவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க விமன் எம்பவர்மெண்ட்ல அது யூஸ் பண்ணலாம், விமனுக்கு அகேன்ஸ்டா என்னென்ன கிரைம் நடந்திருக்குன்னு. சோசியல் இஷ்யூஸ்ல விமன்ஸ் அகேன்ஸ்டா கிரைம் என்ன நடந்துச்சோ அதை எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரீசெண்டா இந்த இந்த 6 மந்த்ஸ் எஸ்பெஷலி இந்த இயர்னா இப்போ 2024 to 2025 நீங்க மெயின்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்துச்சோ அது எல்லாத்தையும் ஃபுல்லாகவே தரவா வச்சுக்கோங்க. நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் அந்த ஸ்கீம்ஸ் நான் எழுதின அந்த வருஷம் வந்து யூஎன் டெவலப்மெண்ட் கோல்ஸ், எஸ்டிஜி கோல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. அதனால நான் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாலுமே அது ரிலேட்டடா இருக்க யூஎன் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எழுதி ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு பாக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ ஆன்சர் பேப்பர் சார்ட் இருக்கும், வேணா அதை கொஞ்சம் வாங்கி பார்த்துக்கோங்க. நான் ஒரு கொஸ்டினுக்குமே யுனைடெட் டெவலப்மெண்ட் கோல்ஸ்க்கு என்ன என்ன சொல்லியிருக்காங்க, அது எந்த யுனைடெட் டெவலப்மெண்ட் கோல்ல வருது, பாவர்ட்டினா SDG 2. ஸோ SDG 2ல அது என்ன சொல்றாங்க, பாவர்ட்டி அலிவேஷன் எஜுகேஷன், அது மாதிரி எழுதி பாக்ஸ் பண்ணிடுவேன். செகண்ட் திங், அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடா இருக்க கான்ஸ்டியூஷனல் ஆர்டிகல் எழுதுனேன். ஆர்டிகல் 21ல ஆர்டிகல் 21ல ரைட் டு லைஃப், அந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் ஸ்பெசிஃபிக்கா. அப்புறம் பட்ஜெட்ல கேட்டாங்கன்னா பட்ஜெட்டோட ஆர்டிகல் எழுதுறது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன கொஸ்டினோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிக்கல், SDG கோல்ஸ் அது மென்ஷன் பண்ணி எழுதுனேன். கொஸ்டின் வந்து நான் மேப் யூஸ் பண்ணேன். மேப்னா இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்ல இண்டஸ்ட்ரியல் growth எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் இங்கிலீஷ் மீடியம் அதனால இங்கிலீஷ்ல சொல்றேன், நீங்க தமிழ்னா அதை பார்த்துக்கோங்க எப்படின்னு. ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு மேப் சும்மா ரஃபா வரைஞ்சிட்டு அதுல 1 2 3ன்னு எழுதிட்டு அந்த ஒன்னுக்கு சைட்ல எக்ஸ்பிளனேஷன், சென்னை டு கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார், சென்னை டு பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார், அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் அப்படி எழுதி. ஸோ அது ஒரு அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன். நெக்ஸ்ட் திங் வந்து ஹிஸ்டரி ரிலேட்டட் கொஷின்ஸ், அந்த ஹிஸ்டரி ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நான் ப்ரீவியஸ் இயராக முன்னாடியே படிச்சு வச்சிருந்தேன். ஸோ அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு கார்த்திக் சார் எப்படி ஹெல்ப் பண்ணாருன்னா, என்னோட ஆன்சர் ரைட்டிங் வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கும். நான் யூபிஎஸ்சியில் வந்து அனாலிட்டிக்கல், நீங்க யூபிஎஸ்சி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூபிஎஸ்சியில் வந்து அனாலிட்டிக்கலா இருக்கும் கொஸ்டின் எல்லாமே, கண்டென்ட் நிறைய என்ரிச் பண்ற மாதிரி இருக்கும்.
நான் இங்க வந்தப்போ எனக்கு டிஎன்பிசியில அவ்வளோ கண்டென்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி ஃபார்மெட்டை வந்து எனக்கு சொல்லுனது வந்து கார்த்திக் சார் தான். இந்த ஃபார்மெட்ல தான் டிஎன்பிசி இருக்கும் அப்படின்றத எனக்கு நிறைய ரெஃபரன்ஸ் ஆன்சர் ஷீட்ஸ் அனுப்பிச்சு என்னோட ஆன்சர் ரைட்டிங்கை திருத்தி கொடுத்து இந்த மாதிரி ஒன் நான் கார்த்திக் சார்ட்ட ஒன் தான் எனக்கு இருந்துச்சு எல்லாமே. ஒரு கொஸ்டினுக்கும் ஒன்றுத்துக்கும் ஃபீட்பேக் இருக்கும். எப்படி எப்படி இதை அப்ரோச் பண்ணணும், இந்த கொஸ்டின் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னுத்துக்கும் அப்ரோச் இருந்துச்சு. ஸோ ஒரு டைமும் அவர் சொன்ன பாயிண்ட்ஸை நான் எடுத்துக்கிட்டு அடுத்த டைம் டெஸ்ட் எழுதும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஸோ நான் நிறைய கொஸ்டின்ஸ் எழுதிக்கிட்டே இருந்தேன். டெய்லி நிறைய ரைட்டப் எழுதுவேன். அதே மாதிரி டைம் மெயின்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் யாரெல்லாம் அந்த 2 கிளியர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க டைம் பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோதான் டைம் அப்படின்னு செட் பண்ணிக்கணும். ஸோ அந்த டைம் ஃப்ரேம்குள்ள நீங்க முடிச்சிங்கன்னா தான் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியும். பேப்பர் கம்ப்ளீட் பண்ணா சர்வீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். பேப்பர் கம்ப்ளீட் பண்ணலன்னா சர்வீஸ் வராது. அது வந்து ஒரு மித்து, அப்படிலாம் கிடையாது. ஆன்சர் ரைட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுங்க. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருக்கணும். நீட் அண்ட் லெஜிபிளா இருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கணும். ப்ரெசன்டேஷன் நீட்டா இருக்கணும். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இல்லைன்னாலுமே அட்லீஸ்ட் அந்த ப்ரெசன்டேஷனாவது, அந்த கண்டென்ட் நீங்க கொடுக்குற அந்த கண்டென்ட்டோட ப்ரெசன்டேஷனாவது நீட்டா இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். ஒரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 0.5 மார்க் கூட இம்பார்ட்டன்ட். எனக்கு ஒரு 0.5, நான் 149.5, எனக்கு ஒரு 0.5 வந்துருந்துச்சுன்னா மேபி நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ட்ரெஷரி போயிருந்திருப்பேன். ஸோ அதனால ஒரு 0.5 இம்பார்ட்டன்ட். நீங்க கரெக்டா அந்த எனக்கு வந்து நான் மெயின்ஸ் நான் கார்த்திக் சார்ட்ட ஃபுல்லா படிச்சதுனால எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருந்துச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் இருந்துச்சு. 10 மினிட்ஸ்ன்றது அப்ராக்சிமேட்டா சொல்றேன். ஒரு 7 to 8 மினிட்ஸ் எனக்கு எக்ஸ்ட்ராவே டைம் இருந்துச்சு. கடன்னு எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் பண்ணது. அடுத்தது வந்து நான் பெட்டரா பண்ணியிருக்கலாம்னு எந்த இடத்துல ஃபீல் பண்ணேன்னா, நிறைய ஒரு கொஸ்டின் வந்து நான் ரொம்ப ரஷ் பண்ணி எழுதிட்டேன். டெர்சரி செக்டர் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஹெல்த் செக்டர்னு கேட்டிருந்தாங்க. அது ஒரு அவசரத்துல வேற கொஸ்டின் பெட்டரா தெரிஞ்சிருந்தும் நான் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி அதுக்கு வந்து நான் தப்பான ஆன்சர் எழுதிட்டேன். டெர்ஷியரி செக்டர் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஹெல்த் செக்டர்ன்றதுக்கு வந்து நம்ம என்ஜிஓஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹெல்த் செக்டர் தான் எழுதணும். நான் வந்து கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனு அதை பத்தி எழுதிட்டேன். ஸோ அது கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்றது பிரைமரி செக்டர். ஸோ அதை எழுதுனதுனால எனக்கு அந்த கொஸ்டின் ரொம்ப அடி வாங்கிருச்சு. அதுல எனக்கு ஒரு 0 மார்க் போட்டிருந்தாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 0 மார்க் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால எனக்கு அது 12 மார்க் கொஸ்டின் வேற. அதனால எனக்கு இன்னும் பின்னாடி போயிடுச்சு. அதுல ஒரு 5 மார்க்ஸ் வந்திருந்தா கூட 155 இன்னும் பெட்டர் டிபார்ட்மெண்ட்டே போயிருந்துருக்கலாம். மேபி இன்டர்வியூ போஸ்ட் கூட வந்திருக்கலாம். ஸோ அதனால அந்த மொமெண்ட்ல நீங்க ஸ்பீடா எழுதணும். அதே டைம்ல என்ன கொஸ்டினோ அந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்டான ஆன்சர் எழுதணும். அதுதான் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது. எனக்கு அந்த 7 மினிட்ஸ் டைம் இருந்திருந்தும் ஐ குடன்ட் அதை ஃபிகர் அவுட் பண்ண முடியல. அதனால கண்டென்ட் ஸ்ட்ராங் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. ஃபேக்ட்ஸ் வந்து நீட்டா எல்லா ஃபேக்ட்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபேக்ட்ஸ் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். நோட்ஸ் பக்காவா இருக்கணும். நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க இப்ப இனிஷியலா லைக் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு மெயின்ஸுக்கு. ஸோ இப்போ இந்த டே 1ல இருந்தே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க ஃபேக்ட்ஸுக்கு, எஸ்பெஷலி ஃபேக்ட்ஸுக்கு. எவ்ரி கொஸ்டினுக்கு ஃபேக்ட்ஸ் இருக்கணும். ஃபேக்ட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த ஃபேக்டை படிக்கும்போது தான் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபேக்ட் கரெக்ட். இந்த ஸ்கீம்ஸ்னா கரெக்டா ஸ்கீம்ஸ்க்கு நான் ஒரு ஃபார்மேட் வச்சிருந்தேன். அதாவது 3 பாயிண்ட் தான் இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ள மூணு பாயிண்ட்ல போட்டிருப்பேன். எப்ப ஆரம்பிச்சாங்க, யாரால ஆரம்பிச்சாங்க, எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க அப்படின்றது 3 பாயிண்ட்ல இருக்கும். அந்த ஸ்கீமை பத்தி கேட்டாலே ஃபர்ஸ்ட் இந்த 3 பாயிண்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஸ்கீமை பத்தியே நான் எழுதியிருப்பேன். ஸோ கொஸ்டின் ஆன்சர் எவாலுவேட் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 3 பாயிண்ட்டை பார்த்தோன்னே ஓகே அவன் படிச்சிருக்கான் அப்படின்றத டிக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள இருக்க கண்டென்ட்லாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் பிரைமரி அந்த ஃபேக்டை பார்த்தோன்னே ஓகே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, கண்டென்ட் தெரியுது இவனுக்கு அப்படின்றது அவங்களுக்கு மைண்ட்ல போயிடும். ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ஃபேக்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பேப்பர் வேல்யூட் பண்ணுறவங்களுக்கு அந்த மைண்டில் இருக்கும். ஓகே ஃபேக்ட் கரெக்டாக எழுதியிருக்கான், ஓகே இந்த பிளேஸ் கரெக்ட் அப்படின்னு. மெயின் திங் என்னன்னா அந்த எக்ஸாம் எழுதும்போது நீ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு, எத்தனை பேப்பர் எழுதிரு, என்ன வேணா பண்ணிரு, அந்த மொமெண்ட்ல அந்த 3 ஹவர்ஸ்ல உனக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர்ல அந்த ஃபேக்டை ஞாபகம் வச்சு எழுதுறது கஷ்டம் தான். அது உனக்கு எப்போ உனக்கு வரும்னா எந்த அளவுக்கு நீங்க ஆன்சர் ரைட்டிங் எழுதிக்கிட்டே இருக்கீங்களோ அப்போ வந்து அந்த ப்ரெஷர்ல ஓகே இந்த டைம் பீரியட்ல இத்தனை 2 மினிட்ஸ்ல இந்த கொஸ்டின் எழுதணும், 3 மினிட்ஸ்ல இந்த கொஸ்டின் எழுதணும். அந்த ப்ரெஷர் நீங்க எந்த அளவுக்கு ஆன்சர் எழுதிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த ப்ரெஷர்ல நீங்க அந்த ஃபேக்டை உங்களுக்கு கொண்டு வரதுக்கு முடியும். ஸோ அதனால இது வந்து செகண்ட் செக்மெண்ட். தேர்ட் செக்மெண்ட் வந்து இப்போ என்னோட ஆஃபீஸ், ஏன்னா டைம் கம்மி. கார்த்திக் சார் 10 மினிட்ஸ் தான் சொன்னாரு, அதனால நான் டைம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ தேர்ட் செக்மெண்ட் வந்து என்னோட ஒர்க்கிங் நேச்சர். சும்மா ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்றேன். நான் வந்து இப்போ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கேன். நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ் போறீங்க, குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எதுக்கு வேணா போங்க.
முன்ன மாதிரி முன்னாடி இருந்த கவர்மெண்ட் சர்வன்ஸோட என்விரான்மெண்ட் இப்ப கிடையாது. இப்போ வந்து பிரைவேட் செக்டர்ல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கோ அதோட டபுள் மடங்கு தான் நமக்கு ப்ரெஷர் இருக்கும். இங்க நமக்கு முன்னாடி இருந்தவங்க 90ஸ்ல இருந்தவங்க எல்லாம் வந்து ஜாலியா இருந்துட்டு காலைல 9 மணிக்கு போவாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த கதையெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. நீங்க ஒன்லி சர்வீஸ் மைண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இது செட் ஆகும். மணி மேக்கிங் இல்ல வந்து நான் ஜாலியா இருக்கணும், காலைல போயிட்டு 9 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வரணுன்றதெல்லாம் இங்க கிடையாது. எந்த டிபார்ட்மெண்ட், நான் போலீஸ்ல இருக்குன்றதுனால சொல்ல, எந்த டிபார்ட்மெண்ட் போனாலுமே ஒர்க்கிங் ஹவர்ஸ் எக்ஸ்டெண்டடா தான் இருக்கும். ட்ரெஷரி சரி, டிரான்ஸ்போர்ட் சரி. என் பேட்ச்மெண்ட்ஸ் இப்போ டிரான்ஸ்போர்ட்ல இருக்காங்க, ட்ரெஷரியில இருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க. எல்லாத்துலயும் சொல்ற ஒரே பதில் என்னன்னா எக்ஸ்டெண்ட் ஹவர்ஸ்ல இருக்கதான் செய்யும். 5 மணினா 5 மணிக்கு விட மாட்டாங்க, 6 மணி 7 மணி ஆகும். இதுதான் நேச்சர். இது ஃபர்ஸ்டே நீங்க மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஒர்க் போறதுக்கு முன்னாடியே. அதே மாதிரி நீங்க நினைப்பீங்க இந்த மெயின்ஸ், இந்த ஆன்சர் ரைட்டிங்லாம் எதுக்கு, இந்த இந்த காம்ப்ரிஹென்ஷன்லாம் எதுக்கு, எதுக்கு இதெல்லாம் வைக்கிறானுங்க, இதை படிச்சுன்னு போய் அங்கே வேலையில் என்ன யூஸ் ஆக போகுதுன்னு நினைப்பீங்க. காம்ப்ரிஹென்ஷன் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்க எந்த அளவுக்கு நீங்க, அதாவது ஒரு பெரிய கண்டென்ட்டை எவ்வளவு சின்னதா கொடுக்குறீங்களோ அதான் டிராஃப்டிங் ஸ்கில். அந்த ஸ்கில் தான் நீங்க டெய்லி இங்க லெட்டர் ரைட்டிங்கா இருக்கட்டும், கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறதா இருக்கட்டும், ஒரு பெட்டிஷனருக்கு, ஒரு 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 சிட்டிசனுக்கு நீங்க ரிப்ளை அனுப்புறதா இருக்கட்டும், அது எல்லா இடத்துலயும் இது யூஸ் ஆக போகுது. நீங்க எந்த அளவுக்கு நீங்க காம்ப்ரிஹென்சிவா படிச்சிருக்கீங்களோ அது இங்க நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க உங்க லாங்குவேஜ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன்ஸ் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். நான் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வேலை செய்யறேன், டிஜிபி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன். ஸோ அதனால எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். லெட்டர் கம்யூனிகேஷன் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். தமிழ் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த பெட்டிஷனர் இந்த சென்ஸ் சிட்டிசன்ஸ்க்கு ரிப்ளை அனுப்புறது மட்டும்தான் தமிழ்ல இருக்கும். மிச்சப்படி ஆஃபீஸ் லாங்குவேஜ் எல்லாமே இங்கிலீஷ் தான் மோஸ்ட்லி. வெரி ரேர் சீன்ஸ்ல தான் உங்களுக்கு தமிழ் இருக்கும். மேபி நான் ஹெட் குவார்ட்டர்ல இருக்கிறதுனால சொல்றேன். வேற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் சோஷியலா கொஞ்சம், அதாவது நிறைய பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஏன் போனீங்கன்னு. பட் சொசைட்டில நமக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால. தோ வி ஆர் இன்டு அட்மினிஸ்ட்ரேஷன் செக்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இருந்தாலும் நமக்கு அந்த சோஷியல் ரெஸ்பெக்ட் இருக்கும். எங்க போனாலும் ஒரு ஒரு மரியாதை இருக்கும். மிச்ச டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறத விட ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ்டு திங் அதுதான். ட்ரெஷரியில இருக்கேன், ஸ்கூல் எஜுகேஷன்ல இருக்கேன்னா கூட அந்த இது இருக்காது. போலீஸ்ல இருக்குன்னு சொன்னா போலீஸா தம்பி போலீஸா அப்படின்னுவாங்க. ஸோ அது இந்த சிம்பு சொல்ற மாதிரி தான், என் பேரை கேட்டா 2 நிமிஷம் எல்லாரும் நிற்பாங்க அப்படின்னு ஒரு ஜோக்காக சொல்றேன். அந்த மாதிரி மிச்ச டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நம்ம நம்ம டிபார்ட்மெண்ட் சொல்லும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி குரூப் 2 நான் வந்து 2A இருக்கேன். 2Aவோட நேச்சர் எல்லாமே காமன் தான். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து காமனா ஒரே நேச்சர் தான். அசிஸ்டன்ட்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து ஒரே அசிஸ்டன்ட் தான். அவங்களோட ஜாப் நேச்சர் காமன் தான். அதாவது ஃபைல் டிராஃப்ட் பண்றோம், ஃபைல் அனுப்ப போறோம், அவ்வளவுதான். டிராஃப்டிங் ஸ்கில் லெட்டர் தான், முக்கால்வாசி லெட்டர்லேயே தான் போகும். அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஹவர்ஸ் இருக்கும். பப்ளிக் சர்வ் பண்ணணும்னு நினைச்சிட்டு வாங்க. நிறைய பேர் என் பேட்ச்மேட்ஸ்லயே 2-3 பேர்லாம் நான் காசு சம்பாதிக்கணும் அதனால இந்த டிபார்ட்மெண்ட் போறேன் அந்த டிபார்ட்மெண்ட் போறேன்னு சொன்னாங்க. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ஓரியன்ட். நம்ம போடுற ஒரு கையெழுத்துனால எங்கேயோ யாரோ, இது வந்து இவர் சொன்னாரு எனக்கு, அது பழைய ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னாரு, நம்ம போடுற ஒரு சைன்னால எங்கேயோ ஒரு மக்களோட ஏதோ ஒரு லைஃப்ல ஒரு சேஞ்ச் நடக்கும். அதை நான் பிலீவ் பண்றேன். ஸோ அதனால ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருங்க, பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணுங்க, எக்ஸ்டெண்ட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்க. அதே மாதிரி பிரைவேட் செக்டர்ல இருக்கிற அந்த ப்ரெஷரை விட டபுளா தான் இப்போ கவர்மெண்ட்ல இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கட்டும், அது மாதிரி எல்லா இடத்துலையும் இப்போ அதே மாதிரி முன்ன மாதிரி கவர்மெண்ட் டிலே, லைக் அந்த ஒர்க் ப்ராசஸ் டிலே ஆகுது, கவர்மெண்ட்டுக்கு போன ஒரு தபால் வராது, கவர்மெண்ட்டே லேட்டு தான், அந்த அந்த இதெல்லாம் இப்போ கிடையாது. இப்போ கவர்மெண்ட் ஹஸ் எவால்வ் ஃபார் மச் பெட்டர் தென் ப்ரீவியஸ் டைம். ஸோ அதனால இப்போ வந்து எல்லாமே ரன்னிங்லேயே தான் இருக்கும். உங்களுக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது வேணும்னா கார்த்திக் சார்ட்ட கேளுங்க. கார்த்திக் சாரோட கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நல்லா இருக்கும். நான் வந்து மெயின்ஸ் வந்து அவரது ஃபுல்லாகவே கண்டென்ட்டும் அவரது ஃபாலோ பண்ணேன். ஆன்சர் ரைட்டிங் எஸ்பெஷலி அவரது கம்ப்ளீட்டாக நான் ஃபாலோ பண்ணேன். கண்டென்ட் நான் வந்து எனக்கு ஆல்ரெடி நிறைய கண்டென்ட் இருந்துச்சு. எனக்கு கட் ஷார்ட் பண்ற கார்த்திக் சார் வந்து கண்டென்ட்டை குறை இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு கட் ஷார்ட் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால எனக்கு அது கார்த்திக் சார்ட்ட பேப்பர் கரெக்ஷன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1-on-1 வாங்கலாம். இண்டிவிஜுவலாக ஒரு கொஷினுக்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதை எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்றது அவர்கிட்ட கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். மேக்ஸிமம் என்னோட 10 மினிட்ஸ் டைம் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டேன். இதான் கண்டென்ட். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ் ஹூ கிளியர் போத் த எக்ஸாம்ஸ் ஆர் ஹூவர் கிளியர் இட். சீக்கிரம் சர்வீஸ்க்கு வாங்க, பப்ளிக் சர்வ் பண்ணுன்ட்டு வாங்க. வேற இன்னும் ஃபர்தரா வேற ஏதாவது படிக்கணும் அப்படின்னா
அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்லுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தா ஈஸியா படிக்கலாம், அந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தா ஈஸியா படிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா சீட்டும் வேக்கண்டா இருக்கு. வேக்கண்டா இருக்க சீட் எல்லாமே வேலை அதிகமா இருக்க சீட்டு தான். அவன் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஓடிடுவானுங்க. நீங்க எந்த சீட்ல ஜாயின் பண்ணாலும் அந்த சீட் ஹெவி சீட்டா தான் இருக்கும். ஸோ போய் ஒரு ஒரு 6-7 months நீங்க வந்து ரொம்ப டைட்டா தான் இருக்கும். நீங்க யார் யாரெல்லாம் சர்வீஸ் வரீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். எல்லா சீட்டும் ஹெவி சீட்டு தான். வேக்கண்டா இருக்க சீட் எல்லாமே ஹெவி சீட்டு தான். அங்க ஆல்ரெடி இருந்த ஒருத்தன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வெளியூர் போட்டான். அது அந்த மைண்ட் செட்டுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு ஜாப்க்கு வாங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மனோ. இவ்வளோ நேரம் அவரோட